வீட்டுக்கு எனுமரேஷன் ஃபார்ம்ஸை கொண்டு வருவாங்க இல்லையா, அந்த எனுமரேஷன் ஃபார்ம்ஸை எந்த மொழியில ஃபில் பண்ணணும், தமிழா இங்கிலீஷா அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த கேள்வி நம்ம தேர்தல் ஆணையம் தரப்புல கேட்டபோது என்ன சொன்னாங்கன்னா, உங்களுடைய பெயர்களை தமிழ்லயும் குறிப்பிடுங்க, கூடவே இங்கிலீஷ்லயும் சேர்த்துக்கங்க. தமிழ்ல கொடுத்தாலும் பரவாயில்ல, ஆனா இங்கிலீஷ்ல கூட சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர் ரெக்கார்ட்ஸுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா இப்ப நகர்பகுதியில் மட்டும்தான் இங்கிலீஷ்ல ஓட்டர் ஐடி இருக்கு, ஊரக பகுதிகளில் பல இடங்கள்ல இன்னும் தமிழ் ஓட்டர் ஐடி தான் இருக்கு. 2002 2005 தமிழ்ல தான் பெயர்கள் எல்லாம் இருந்துச்சு, ஓட்டர் ஐடியும் தமிழ்ல தான் முழுக்க முழுக்க இருந்துச்சு. அதனால இது ஒரு மேப்பிங் ப்ராசஸ். அந்த ரெக்கார்டோட இன்னைக்கு இருக்கிற ரெக்கார்டை மேட்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தமிழ்ல கொடுக்கறது பெட்டர் தான். ஆனா ஃபியூச்சர் யூஸ்க்காக உங்களுடைய பெயர்களை நீங்க இங்கிலீஷ்ல கொடுக்கறதும் நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அந்த ஃபார்ம்ல இருக்கிற மத்த ஃபீல்டு, அதாவது மத்த கேள்விகள் இருக்குல்ல, அதுக்கும் நீங்க தமிழ்லயே பதில் கொடுத்தாலும் போதுமானது அப்படின்னு சொல்றாங்க தேர்தல் ஆணையம் தரப்புல. அடுத்த கேள்வி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இந்த எனிமரேஷன் ஃபார்ம்ல 2002 2005 அந்த வாக்காளர் பட்டியல் இருந்த அந்த தரவுகளை எல்லாம் மென்ஷன் பண்ண சொல்லி 2 காலம் கொடுத்துருக்காங்களே, அந்த 2 காலமையுமே ஃபில் பண்ணணுமா?